அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு இந்திய விடுதலை போராட்ட வீரர் பேச்சாளர் சுரேந்திரநாத் அவருடைய பிறந்த தினம் என்று இந்திய அரசியல் இயக்கத்தை உருவாக்கியவரும் இந்திய தேசிய காங்கிரஸ் மூத்த தலைவருமான சுரேந்திரநாத் பிறந்த தினம் என்று புரட்சிகரமான எண்ணங்கள் கொண்ட டாக்டரின் மகனாக கல்கத்தாவில் 1848 பிறந்தார். பேரண்டல் அகாடமி இன்ஸ்டிடியூட் மற்றும் இந்து கல்லூரியில் பயின்றார். கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பட்டப்படிப்பு முடித்தார். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். வயதை காரணம் காட்டி அவரது வெற்றியை ரத்து செய்தனர். நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து மீண்டும் தேர்வு எழுதி வெற்றி பெற்றார். சில்ஹட் நகரில் துணை மாஜிஸ்திரேட்டாக நியமிக்கப்பட்டார். பின்னர் அதிலிருந்தும் நீக்கப்பட்டார். இதை எதிர்த்து இங்கிலாந்துக்கு சென்று முறையீடு செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. இந்தியர்களை பாரபட்சமாக நடத்தும் ஆங்கிலேய அரசை எதிர்க்க தீர்மானித்தார். மக்கள் உரிமைகளை பெறவும் அநீதியில் இருந்து காத்து கொள்ளவும் அரசு நிர்வாகத்தில் பங்கு பெறவும் ஒரு அமைப்பு அவசியம் என்று கருதினார். கல்கத்தா திரும்பியதும் மெட்ரோபாலிட்டன் கல்லூரியில் ஆங்கில பேராசிரியராக நியமிக்கப்பட்டார். பணியாற்றினார். 1882 ரிப்பன் கல்லூரியை, தற்போதைய சுரேந்திரநாத் கல்லூரி, 1882 ரிப்பன் கல்லூரியை தொடங்குகிறாரு. அந்த கல்லூரி இப்போ தற்போது சுரேந்திரநாத் கல்லூரி என்று அழைக்கப்படுகிறது. அதன் ஆசிரியராக பணிபுரிந்தார். இப்பணியில் 37 ஆண்டுகள் முனைப்புடன் ஈடுபட்டார். தீவிர அரசியலிலும் ஈடுபட்ட போதும் கற்பிக்கும் பணியை நிறுத்தவில்லை. ஆனந்த மோகன் போஸுடன் இணைந்து இந்திய தேசிய அமைப்பை 1876 தொடங்கினார். சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதும் இந்திய மாணவர்களின் வயது வரம்பு பிரச்சனைக்கு இதன் மூலம் தீர்வு கண்டார். ஆங்கில அரசின் இன வேறுபாட்டை எதிர்த்து நாடு முழுவதும் போர்க்குரல் எழுப்பினார். பெங்காலி என்ற ஆங்கில நாளிதழை 1878 தொடங்கினார். பெங்காலின் தொடங்கப்பட்ட நாளிதழ் ஆங்கிலத்தில் இருக்கிறது, அது பெங்காலி மொழியில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. பெங்காலி என்ற ஆங்கில நாளிதழை 1878 தொடங்கினார். இதில் ஆங்கில அரசுக்கு எதிராக எழுதியதால் கைது செய்யப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 தொடங்கப்பட்டது முதல் அதில் முக்கிய பங்கு வகித்தார். தனது அமைப்பை அதனுடன் இணைத்தார். வளர்ந்து வந்த தலைவர்களான கோபாலகிருஷ்ண கோகலே, ஜரோஜினி போன்றவர்களுக்கு ஆதரவாகவும் செயல்பட்டார். காங்கிரஸ் தலைவராக 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்டார். போராட்டம், பொதுக்கூட்டம், மனு கொடுப்பது சட்ட ரீதியான நடவடிக்கை என மிதவாத போக்கையை பின்பற்றினார். வங்கப்பிரிவினைக்கு இவர் தெரிவித்த எதிர்ப்பு அரசியல் வாழ்க்கையில் முக்கிய திருப்பு முனையாக அமைந்தது. சுதேசி இயக்கத்தின் முக்கிய தூணாக செயல்பட்டார். ஆங்கிலத்தில் உரையாற்றுவதில் வல்லவர். சரளமான ஆழமான சொல்லாற்றல் இவரை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினராக பிரகாசிக்க வைத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆங்கிலேயரும் அதிர்த்து போட்டும் தலைவராக விளங்கினார். வங்காள அரசில் அமைச்சராக பணிபுரிந்த போது கல்கத்தா மாநகராட்சி நடவடிக்கைகளில் ஜனநாயக நெறிகளை பிரதிபலிக்க செய்தார். அரசியல் களம் மாறியது. சில தலைவர்களின் தீவிரவாத போக்கை இவரால் ஜீரணிக்க முடியவில்லை. காந்திஜியின் ஒத்துழையாமை இயக்க முறையை கூட ஏற்க மறுத்தார். ஒரு கட்டத்தில் தீவிர அரசியலில் இருந்து விலகினார். வங்காளத்தின் முடிசூடா மன்னன் மற்றும் சரண்டர் நாட் என்று புகழப்பட்ட சுரேந்திரநாத் 75 வயது 1925 நம்மளை விட்டு நீங்கினார், மறைந்தார். சிவில் சர்வீஸ் எக்ஸாமு இன்றைக்கி பல பேரோட கனவாக இருக்குது. பல பேர் எழுதிட்டு வர்றாங்க. அந்த காலத்திலேயே சிவில் சர்வீஸ் தேர்வை எழுதி அதில் வெற்றி அடைஞ்சு பணிபுரிஞ்சு மறுபடியும் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு இப்படி பல்வேறு வகையான போராட்டங்களை இவர் முன்னெடுத்திருக்கிறாரு. இன்றைக்கி ஒரு விஷயத்தை ஒருத்தங்க பெற்றுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா பல படுமோசமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான ஒரு சிறு புழுக்கைகள் விதி என்ற பெயரில் ஏற்படுத்தி மிகப்பெரிய சமூக இனக்குழுக்களை அந்த
விண்டோவுக்குள் உள்ளே வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கின்றன. அந்த புழுக்கைகளை நாம் விரட்டுவதற்கு தொடர்ந்து படித்து வெற்றி பெற வேண்டும். போராடுவோம் போராடுவோம். கல்வி பெறும் வரை, வெற்றி பெறும் வரை போராடுவோம். நன்றி, வணக்கம்.